ஆகவே இந்த காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய ஜனநாயக விரோதிகள். இப்படி பலரை கொலை செய்த ஜனநாயக விரோத தீய சக்தி இந்த காங்கிரஸ். சீனா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கூட ஏரோப்ளேன் வாங்கி கொடுக்க கூடாது, அது சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அங்க இருந்து கிராக்கர் வாங்கினா வெடிக்காது. சீனாக்காரன் உற்பத்தி பண்ணதுல குவாலிட்டியா இருந்தது ஒண்ணுதான், கொரோனா கிருமி. 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளே இருக்கின்ற உங்கள் பயங்கரவாதியின் நெஞ்சிலே மிதித்தோம். முழுக்க தோற்று போன ஒரு அரசாங்கம். அதோட மட்டும் இல்ல, நாம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த அரசாங்கம், இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. கம்யூனிஸ்ட் பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்க சீட்டு கேட்பாங்க, ஆனா 25 கோடியை 30 ஏற்றி கொடுத்தா சரின்றுவான். இன்றைய தினம் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் எப்படி ஜனநாயகம் குரல் வலை நெரிக்கப்பட்டது, அந்த காலகட்டத்திலே இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறையில இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கானோர் தமிழகத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டும் விதமா 25ஆம் தேதி சென்னையில கமலாலயத்துல கூட்டம் நடந்தது. இன்னைக்கு திருச்சியில நெருக்கடியை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு. ஏன்னா விழிப்புணர்வு உள்ள சமுதாயம் மாத்திரமே வாழுகின்ற சமுதாயமா இருக்கும். ஆகவே இந்த காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய ஜனநாயக விரோதிகள். பல்லாயிரக்கணக்கான பேர் தமிழகத்துல சிட்டி பாபுல இருந்து, கேரளா ஈவினிங் ஷோண்ட ராஜன், கர்நாடகாவில பிரபல திரை நட்சத்திரம் ஸ்னேகலதா ரெட்டி, இப்படி பலரை கொலை செய்த ஜனநாயக விரோத தீய சக்தி இந்த காங்கிரஸ். அதோட ஊழல் திமுக சேர்ந்திருக்கு. இட்ஸ் a deadly cocktail against the country. அதனால இதை பத்தி மக்கள்கிட்ட சொல்றதுக்காக இன்னைக்கு பிரதானமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணம், இந்த 11 ஆண்டுகளிலே பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக, சமூக ரீதியாக பாரத நாட்டினுடைய முகமே மாற்றப்பட்டிருக்கு. ஏனென்றால் 2014 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்திலே இருந்தது பாரத நாடு. இன்னைக்கு 4வது இடத்திற்கு வந்திருக்கு. நமக்கு முன்னாடி என்னென்ன நாடு இருக்கு? அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, அடுத்து இந்தியா, ஜப்பான் நாம பின்னுக்கு தள்ளி இப்ப 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஆகவே உலக அரங்கிலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் உலக நாடுகள் டெவலப்டு நேஷன் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 4வது பெரிய பொருளாதாரம். அதோடு மட்டுமல்லாம இப்ப சமீபத்துலதான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாம பார்த்தது என்ன? அதோட ஹீரோ யாரு? டெக்னாலஜி. நீங்க பாத்தீங்கன்னா போன மாசம், இப்ப ஜூன் மாசம் 6ஆம் தேதி இரவு ஆபரேஷன் சிந்தூர் நாம துவங்கி, நீங்க பார்த்தா அந்த 4 நாளுக்குள்ளாக 6 இரவு 1:05 1:30 உள்ளாக நாம பாகிஸ்தானுக்குள் சென்று அங்கு இருந்த பயங்கரவாத அமைப்புகளை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு உலக சீனரியோ நீங்க பார்த்தா மாசக்கணக்கா கல்ஃப் வார் நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் வெர்சஸ் அதர்ஸ். அதே மாதிரியா 2 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய யுத்தம். ஆனால் நம்முடைய துல்லிய தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் ராணுவத்தை தொடல, நம்ம அப்பாவி பாகிஸ்தான் மக்களை தொடல. ஆனால் பாகிஸ்தானில் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பயங்கரவாத முகாம்களை மட்டும் அழிச்சோம். இருந்தாலும் பாகிஸ்தான் மிக மோசமான மக்கள் விரோத நடவடிக்கையில
ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற 16 பேரை பொதுமக்களை சுட்டு கொன்னாங்க. அதனால ஆபரேஷன் சிந்தூர் துவங்கினோம். 4 நாள்ல பாகிஸ்தான் மண்டிட்டது. நவ் எவ்ரி திங் இஸ் கிளியர். ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ மந்திரியே என்ன சொல்லியிருக்கார், நாங்க தான் கேட்டோம், போர் நிறுத்தம் வேணும்னு நாங்க தான் கேட்டோம். இது ட்ரம்ப் எல்லாம் சொல்லல, நாங்க இந்தியாவை கேட்டோம், இந்தியா ஒப்புக்கொண்டோம். நீங்க எது புத்திசாலித்தனம்? போரை நீட்டிட்டு கொண்டே போவது புத்திசாலித்தனம் இல்லை, ஆனால் அதுக்காக எதிரிக்கு இடம் கொடுக்கலாமா, அதுவும் தப்பு. ஆகவே அந்த மாதிரியாக ஒரு ஜனநாயக ரீதியாகவும் இருக்கணும், எதிரிக்கு பயங்கரவாதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லணும். அந்த மாதிரியாக செய்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில இதுவரை 1,50,000 ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரியே நீங்க இன்னைக்கு பார்த்தா டெலிமெடிசின், இன்டர்நெட் மூலமா சிகிச்சை பெறுபவர்கள் இந்த 10 ஆண்டுகள்ல 37 கோடி பேஷண்ட்ஸ் இந்த டெலிமெடிசின் மூலமா. ஏன்னா இந்தியா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் டெஸ்டினேஷன். அதனால டெலிமெடிசின் பயன்பெற்றவர்கள் 37 கோடி பேஷண்ட்ஸ். அதே மாதிரியா இன்னைக்கு பார்த்தா ஆபரேஷன் சிந்தூர் நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து அந்த 4 நாளுக்குள்ள பாகிஸ்தான் 700க்கு மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியது. ஆனா அந்த ட்ரோன்ல இந்தியாவுக்குள்ள விழுந்த ட்ரோன் எவ்வளவு? ஒண்ணு ஜலந்தர்ல, அதுவும் வெடிக்கலையா. சீனா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு கூட ஏரோப்ளைன் வாங்கி கொடுக்க கூடாது, அது சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அங்க இருந்து கிராக்கரை வாங்கினா வெடிக்காது. அந்த மாதிரியா 700 ட்ரோனும் விண்வெளியிலேயே தடுத்து அழிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் இப்ப ட்ரோன் கம்பெனிஸ் 550 கம்பெனிகள் இருக்கின்றன. அதுல 100 கம்பெனி டிஃபென்ஸ் செக்டார்ல ஆக்டிவா இருக்கு. நீங்க பார்த்தால் இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட், ஆயுதங்கள் ஏற்றுமதி 25,000 கோடியை தாண்டி இருக்கும். நம்ம நாட்டுல பட்ஜெட்ல அதிகமா செலவாகுது டிஃபென்ஸ் பட்ஜெட். இப்போ அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு 25,000 கோடிக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா இப்ப பாஸ்போர்ட் வாங்குறதுங்கிறது கேப் புக் பண்ற மாதிரி உடனடியாக இதுல 523 பாஸ்போர்ட் சேவா கேந்திரா நாம உருவாக்கி இருக்கோம். அதற்கு அடுத்ததா நாம மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டத்தை, உலகமே கஷ்டமான காலகட்டத்தை கடந்தது. கொரோனா வைரஸ் சீனாக்காரன் உற்பத்தி பண்ணதிலே குவாலிட்டியா இருந்தது ஒண்ணுதான், கொரோனா கிருமி. அவங்க எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் தான். இந்த கொரோனா கிருமியை மாத்திரம் நம்ம ஸ்டாண்டர்டா இதுன்னு நினைச்சா உலகமே இதனால அவஸ்தைப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பார்த்தா இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர், மக்களுக்கு நேரடியாக சப்சிடி ஸ்கீம் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நேரடியா அக்கௌண்ட்ல. இதன் மூலமாக 3,48,000 கோடி லீக்கேஜ் தடுக்கப்பட்டிருக்கு. மொத்த பெனிஃபிட் எவ்வளவு? 44 லட்சம் கோடி பணம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். ஆனால் இதன் மூலமா எந்த மாதிரின்னா, இப்போ யூரியா வாங்கினா அது விவசாயம் மாத்திரம் பயன்படுத்தல, வெடிமருந்து கம்பெனியும் பயன்படுத்துறான். அதனால நீம் கோட்டட் யூரியா, அப்ப என்ன ஆகுது? அதை நீங்க பயன்படுத்த முடியாது. ஆக சப்சிடி ஸ்கீம்ல 3,48,000 கோடி நாம ஊழலை தடுத்து இருக்கிறோம், லீக்கேஜ தடுத்து இருக்கோம். அதே மாதிரியா யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லை கடந்து 7 நாடுகள், பிரான்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் ஆகியவர்கள் பணம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நம்மோட
யூபிஐய பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இ சர்வீஸ் சென்டர்ஸ் 5,34,000 இ சர்வீஸ் சென்டர்ஸ் நாம இந்த காலத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த முன்ன ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது சொன்னார், நான் டெல்லியில இருந்து அவர் சொன்னது 100 நயா பைசா அனுப்பினால் 15 நயா பைசா தான் மக்களுக்கு போகுது, மீதி 85 நயா பைசா இடையிலேயே சுரண்டப்படுகிறது. சொன்னவரியாக பிரதமர், அன்னைக்கு அவர் பிரதமரா இருக்கார். அதனாலதான் நாம இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீமே கொண்டு வந்தோம். அதன் மூலமா இன்னைக்கு நீங்க பார்த்தா ₹1 சென்டர் அனுப்பினா 1 பைசா முறிவில்லாம மக்களுக்கு போய் தருது. இது வர 6,83,000 கோடி அந்த மாதிரியா ரீச் ஆயிருக்கு. அதே போல இன்னைக்கு நாம ராணுவம் இவ்வளவு தூரம் ஆகாஷ், பிரம்மாஸ் ஆகியவைகள் எல்லாம் எதன் மூலம் இயக்கப்படுது? நம்ம ஒரு ஆள் கூட அங்க போல. பிரதமர் பேசும்போது சொன்னார், 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளே இருக்கின்ற உங்கள் பயங்கரவாதியின் நெஞ்சிலே மிதித்தோம். அது எப்படி நடந்தது? இங்க இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா. ஆக நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகள் கொடுக்கிற சப்சிடியா இருக்கட்டும், 78 கோடி பேருக்கு நாம ஆயுஷ்மான் பாரத் மூலமா இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம். நம் நாட்டினுடைய ஜனத்தொகையில சரிபாதி அவர்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறைகளிலும் இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. உலக நாடுகள் அரங்கில் மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. அதனால இந்த அரசாங்கத்தை எப்படியாவது குறை சொல்லணுமேன்னு காங்கிரஸ்ல நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. மக்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள். காரணம், இது எல்லா மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ந்திருக்குங்கிறதுனால. ஆகவே மாண்பு பிரதமருடைய ஆட்சியின் பலன்கள் மக்களுக்கு உங்க மூலமா திட்டங்கள் போய் சேரணும். அப்பதான் அவர்கள் பலன் அடைவார்கள் என்று கேட்டுக்கொண்டு, நான் சொல்றதுக்கு இருக்கு, நீங்களும் கேட்கறதுன்னா கேட்கலாம். அது தனியார் விமானம் என்ன, அதனால அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கு. புகார்கள் கவனிக்கப்படும். நிச்சயமா இந்த மாதிரியா அடுத்து நடக்காம அரசாங்கத்தின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதை ஓவர்சீ பண்ணலாம். பட் இட்ஸ் a private airliner. எந்த நீருக்கு? ஸ்டாலின் வீட்டுக்கு வர்ற வீட்டு வரி, குடிநீர் வசதிக்கு வரி போடுறது ஸ்டாலின் அரசாங்கமா இல்ல மோடி அரசாங்கமா? எந்த இதுக்கு? இப்ப நம்ம காவிரி டெல்டா பகுதியில இருக்கோம். எங்கேயாவது விவசாயிட்டு போய் கேளுங்க, நீங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும்னா அதுக்கு ஏதாவது வரி வாங்குறாரா? டோல் போட்டு வாங்குறோமா? என்ன குற்றச்சாட்டு? முழுக்க தோற்று போன ஒரு அரசாங்கம். அதோட மட்டும் இல்ல, நாம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த அரசாங்கம், இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. ஏன்? இப்போ 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதுல 2 நடிகைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தினதுக்காக விசாரிக்கப்பட்ட சினிமா டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க. அதனால அமீர்னு சொல்லிப்பாங்க. அங்க புரியுதா? அமீர்னா ஹிந்தில என்ன இருக்கும்? பணக்கார். அதனால அவங்க அமீரா இருக்கலாம். இந்த மாதிரி இன்னைக்கு முழு சினிமா துறையும் போதையிலே சிக்கி தவிக்கிறது. அந்த சினிமா துறை யார் கையில இருக்கு? ஸ்டாலின் குடும்ப கையில இருக்கு. இருக்கா இல்லையா? ரெட் ஜெயண்டா? ரெட் ஜெயண்ட மீறி நம்ம இங்க திருச்சியில இருக்கிற ஒரு தியேட்டர்ல சினிமா ஓட முடியுமா? கொள்ளைக்கார கூட்டம், ஒரு குடும்பமே. ஏன்னா ஜாஃபர் சாதிக்கா 2300 கோடிக்கு போதை பொருள் கடத்திய ஒரு மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி. அவர் யாரு?
திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலாரணி மாவட்ட இணை செயலாளர். என்ன குற்றச்சாட்டு? இது நான் சொல்றது இல்ல, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ சொல்லுது. ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மங்கை, அவங்க சினிமா என்ன சினிமா எடுத்தாங்க, மங்கையா தெரியல, 50 கோடிக்கு போதை பொருள் கடத்தி வந்த பாவம் பணம். அந்த பணம் ஸ்டாலின் குடும்பத்துல சினிமா உற்பத்தி பண்றதுக்கு பயன்பட்டு இருக்குங்கிறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மைனா முதலமைச்சர் போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறையை அழிப்பது போதை. நீங்க பார்த்தா இந்தியாவிலேயே இந்த நார்கோட்டிக் சிந்தட்டிக் ட்ரக் சங்கரங்கோவில்ல பேசும்பொழுது ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இன்னி வரைக்கும் முதலமைச்சர் இருந்து அல்ல அவரோட கைத்தடிகள் இருந்து யார்கிட்ட பதில் வரல. இந்த அரசாங்கம் கஞ்சா பிடிக்கிறீங்க, அவர் கேட்டத கேள்விய கவனமா நாம உள்வாங்கணும். 1 கிராம் ஆவது சிந்தட்டிக் ட்ரக் நீ குடிச்சிருக்கியா? 1 கிராம். இது யார் வாயிலிருந்து வருது? ஏதோ ஆளுநர். அப்ப இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமானது. அதனாலதான் சொல்றேன், இந்த முறை தேர்தல்ல நீங்க என்னென்னவோ கூட்டணி பற்றி பேசுறாங்க, அதுவே இல்ல. இந்த ட்ரக் சிந்தட்டிக் ட்ரக் பிடிலர்ஸ் தமிழகத்தை என்ன இந்தியாவிலேயே மிக அதிகமான போதை பொருள் புழக்கத்தில் இருந்தது பஞ்சாப். இன்னைக்கு எது நம்பர் 1? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நீங்க சமூக அக்கறை உள்ள ஊடகங்கள் இதை தினந்தோறும் சொல்லணும். இங்க இருக்கிற சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எழுத்தாப்புல, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு எழுத்தாப்புல, இங்கெல்லாம் ஏன் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இங்க இருக்கிற சயின்டிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர் எல்லாரோட குழந்தையும் போதைக்கு உட்படுத்தி வீட்டுல படுக்க போட்டுருந்தோம். அப்போ தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்பதானே அழிக்க முடியும். அந்த மாதிரி அழிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற தீய அரசாங்கம் இந்த ரெசிடென்ஸ் ஸ்டாக் அரசாங்கம். அதனால இந்த அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு நாளும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆபத்துங்கிறதுனால நமக்கு அவங்க திமுக கூட்டணியில நிறைய குழப்பம் இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நாங்க என்ன டீக்கும் குறைக்கும் குறையா பண்ணா அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, குறை கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நாங்க டீயும் குறையும் வாங்கி டீயும் மண்ணு வாங்கி ஏமாற மாட்டோம் சொன்னாரா? சரி. அதுக்கு அடுத்து பாவம் என் நண்பர் வைகோ, அவர் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவார். அதுக்காக அவர் கட்சியை உடைக்கிறதா? அவர் சொன்னார் மதிமுக கூட சீட்டு கேட்கணும்னு. நேற்றுக்கு மதிமுக சார்பில் பல்லடத்துல போட்டியிட்டவர திமுக கொண்டு வச்சுட்டாங்களா? நானும் இல்லாத பேசலையே. இன்னைக்குமே வாழ்க்கையில 62 வயசுல பொய்யே பேசாதவங்க இருக்கிறாங்க. நீங்க மதிமுக. அதுக்கு அடுத்து பார்த்தா காங்கிரஸ், அவங்க சொல்றாங்க எனக்கு அதிக சீட்டு வேணும் கேக்குறாங்களா? கம்யூனிஸ்ட் பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்க சீட்டு கேட்பாங்க. ஆனா 25 கோடியை 30 ஏற்றி கொடுத்தா சரின்றுவான். என்ன அவ்வளவு இருக்கச்ச நான் கேட்கிறேன், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து கூட்டணி அறிவிச்சது எதுக்கு லபோதி போன்னு கத்துறீங்க எல்லாரும்? 6 மணி நேரத்துல கவிஞர் கனிமொழி இவர்கள் ஏற்கனவே சண்டை போட்டார்கள். ஆமா, நீங்கள் காங்கிரஸ் எப்படி இருந்தீங்க? காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில போச்சு. போன உடனே கருணாநிதி என்ன சொன்னார்? நட்பு கேடாய் முடியும், சனியன் தொலைஞ்சா விடுங்கிறார். அதுக்கு அர்த்தம் அதுதானே. அவர் சொன்ன வார்த்தை நட்பு கேடாய். அதனால உங்க கூட்டணி முதல் கவனிங்க. சும்மா எப்பவுமே நான் சொல்றேன், ராஜா கொஞ்சம் எல்லாம் மீறி சொல்றாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த அடுத்த வீட்டு ஜென்ன வழியா எட்டி பாக்குறது தப்பான வழக்கம். அதை நீங்க எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள நீங்க பண்ணு போட்டீங்களா புற போட்டீங்களான்னு புறப்பட்டுக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற தகவல் திமுக கூட்டணி முழுக்க உடஞ்சு போயிரும் தேர்தலுக்கு முன்னாடின்னு. அதனால அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். நீங்க வேற எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம்.
ராமதாஸ் வந்து செல்வப்பிரதி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பிளவுக்கு காரணமே பாஜகவா? எந்த பிளவு காரணம்? அதுக்குதான் இந்த செல்வ பெரும் தொகையா எங்கிட்ட எல்லாம் பெரிய தொகை கிடையாது. அந்த செல்வ பெரும் தொகை அவரு உங்க கட்சி கவனி பாமகவில் என்னங்கிறதுக்கு நீ பேச வேண்டாம். அசிங்கமா இல்லையா? பக்கத்தை விட்டு ஜன்ன கதை வழியா எட்டி பார்க்கலாமா? இப்பதான் சொன்னேன்னா இந்த ஜன்ன கதை வழியா எட்டி பார்க்கிற பழக்கம் ரொம்ப கெட்ட வழக்கம். அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு அது செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எனக்கு ஃபிளைட்டுக்கு போகும். என்னை பத்தி நான் எதுவுமே இன்னைக்கும் சொல்ல மாட்டேன்.